வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு செல்வ. இந்த ஒரு வார்த்தையை உண்மையாக நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன். நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை, எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு செல்வ. ஸோ நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் விட்டு போகிறதில்ல. ஆனால் இந்த இன்பிட்வீனில் இந்த மணின்ற ஒரு விஷயத்தினால போராட்டங்கள், பொய், எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாமே மணின்ற ஒரு வார்த்தையினால தான் நம்பிக்கை துரோகம், கஷ்டம், பிரச்சனை, போட்டி, பொறாமை, இது எல்லாமே அந்த மணி ஒரே வார்த்தையினால தான் வருதுன்றது தான் உண்மை. ஸோ மணியை மறந்துட்டு நம்ம பிறந்ததுக்கான நோக்கம், எதை அடையணும், நம்ம இருக்கிறது காலத்துக்குள்ளே எதை செய்யணும், யாரை நல்லா பார்த்துக்கணும், என்ன நமக்கு கடவுள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு, ஸோ இதெல்லாம் எப்படி முடிக்க போகிறோம், இதை செய்கிறது தாங்க நம்மளுடைய கடமை. இதெல்லாம் அந்த போட்டி பொறாமை எல்லாம் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ கொண்டு செல்ல. ஒன்றும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல. இந்த மணியை கூட கட்டி இழுத்துட்டு போக போகிறது கிடையாது. நான் என் தலைமுறைக்கு சம்பாரிச்சேன்னா அதெல்லாம் சொல்லவே முடியாது. உங்கள் தலைமுறை உங்களோட பெட்டராகவும் இருக்கலாம், வாட் எவர். ஸோ அதனால் எதுவுமே நம்ம எட்டு வரலைங்க, எதுவுமே எட்டு போக போகிறதில்ல. என்ஜாய் யுவர் லைஃப், ஹெல்ப் அதர்ஸ், டூ யுவர் லைஃப் பெட்டர்.